வணக்கம். ஏண்டா இவ்வளவு நாளாக பார்ப்பனிய அடக்குமுறை, பார்ப்பனிய ஆதிக்கம், பார்ப்பனிய எதிர்ப்பு, சங்கி இப்படிலாம் கூவிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ 2-3 நாளாக சின்மையோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சோசியல் மீடியாவில் கதறீங்களே. உண்மையிலே உங்களுடைய ஸ்டாண்டு தான் என்னடா? நீங்கள் உண்மையிலேயே பார்ப்பனிய அடக்குமுறைக்கு எதிராக இவ்வளோ நாளாக நீங்கள் போராடி இருந்தால், குரல் கொடுத்துருந்தா, சின்மை யாரை எதிர்த்தா உங்களுக்கு என்ன? நீங்கள் பார்ப்பனியத்தை தானே எதிர்க்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ 2-3 நாளாக சின்மையோட கருத்துக்கு உடன்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இளையராஜா, மேஸ்ட்ரோ இளையராஜா, இசை மேதை, இசை கடவுள், இசை ஞானி, இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் தான் இளையராஜா அவர்கள். அவர் சினிமாவில் தேவர் மகன் அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார். தேவர் காலடி மண்ணே போற்றி பாடடி பெண்ணே அப்படின்னு ஒரு அழகான அற்புதமான ஒரு வரலாறு சார்ந்த ஒரு பாடலை அவர் மெட்டமைச்சிருப்பார். ஏன்னா படத்தோட பேரில் சாதி இருக்குது, பாட்டோட வரியில் சாதி இருக்குது, அதனால் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன்னா அவர் இசையை கடவுளாக நினைக்கிறார், செய்யும் தொழிலான சினிமாவை அவர் கடவுளாக நினைக்கிறார். அதனால் இந்த கதைக்கு அந்த தலைப்பு நியாயமானதாக இருக்குது. அந்த படத்துக்கு அந்த கதைக்கும் இந்த பாடல் வரி பொருத்தமாக இருக்குது. இது சரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்த பாடலை, அந்த மெட்டை அவர் மிக சிறப்பாக அவர் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் ஒரு தொழிலை நேசிக்கிற விஷயம். பாடகி சின்மை அவர்கள் இளையராஜாவோட அவர் பெரிய அறிவுள்ளவங்களா, பெரிய சகாப்தமானு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் பாடகி சின்மை அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஆளுங்க எப்படின்னா, ஒரு படம் எடுத்து அந்த படத்தை அப்படியே வெளியிட்டாலாம் நம்மளால் உணர்வாக வெறித்தனமாலாம் கொண்டாட மாட்டாங்க, ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மற்றவங்க இதை எதிர்க்கிறாங்க, வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஆளுங்களுக்கு ரோசம் வரும். அப்போ தான் அவங்க ஒற்றுமையாக கூடுவாங்க. கூடி நீங்கள் இந்த படத்தை எதிர்க்கிறீங்களா, அப்போ நாங்கள் படம் எடுக்கக்கூடாதா, இந்த படத்தை நாங்கள் எப்படி ஓட வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று கூடி இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதுதான் வழக்கமாக. ஏன்னா நம்ம ஆளுங்களுடைய ஐடியாலஜியாக தான் நம்ம ஆளுங்களுடைய ரோசம் கோவலாம் அப்படி தான் வரும். தானாக அவங்களுக்கு ஒரு உணர்வு வராது, யாராவது எதிர்த்தா தான் அவங்களுக்கு உணர்வு வரும். அந்த வகையில் எல்லாருடைய உணர்வையும் இந்த நேரத்தில் எழுப்பி விட்ட பாடகி சின்மை அவர்களுக்கு நன்றி தான் சொல்லணும். ஒரு வகையில் எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த சின்மையோட எதிர்ப்பு கூட திரௌபதி 2 படத்தோட வெற்றிக்கு அது மிகப்பெரிய ஒரு படிக்கட்டுகளாக அமைஞ்சிருக்கு. இதை மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த பார்ப்பனிய அடக்குமுறையில் இருந்தாங்கல்ல இவ்வளவு நாளாக, நடுநிலை நக்கிகள், இந்த பெரியாரிசம், அம்பேத்கரியம், மார்க்சியம், கம்யூனிசம், அப்புறம் நிறைய இருப்பாங்க, இன்னும் நிறைய குரூப் இருக்குது, திக, திமுக, இதெல்லாம் இருப்பாங்கள்ல. இவங்கெல்லாம் இவ்வளோ நாளாக பார்ப்பனிய எதிர்ப்பை வச்சு அரசியல் பண்ணிவிட்டு இப்போ சின்மையோட கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னா உண்மையிலே உங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் நம்ம உணர்ந்துக்கலாம். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு பப்ளிசிட்டி போயிட்டுருக்கு. அதுக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். ஆனால் இந்த ஃபேக் ஐடியில் வராங்கல்ல, அதாவது யாருக்கு பிறந்தோம் அப்படின்னு அப்பம் பேர் தெரியாதவங்க தான் அதிகமாக ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுவாங்க. அதில் வரவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்டில் கூட அவங்க கருத்தை கமெண்ட் பண்ணல, கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா டேய், நீங்களாம் கெட்ட வார்த்தையில் பேசினாவா எங்களுக்கு கோவம் வரும்? நோ 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 நோ, நீங்கள் வழக்கம் போல் காண்டாகிட்டே இருங்க. நீங்கள் காண்டாவை எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.